இந்த விஷயம் தெரியுமா? என்னம்மா? இன்னைக்கு நானும் அசோக்கும் பார்க்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பம்பாய் மெயில் வந்துட்டான். ரெண்டு பேருக்கும் பெரிய ஃபைட். கடைசியில நம்ம அசோக் கொடுத்த அடி தாங்க முடியாம முட்டா போறேன்னு சொல்லி ஓடிட்டான். பல நாள் திருட ஒரு நாள் ஆப்பிடுவான். பம்பாய் மெயிலுக்கு விபத்து ஆப்பிட்டானே. அப்படியா? ஆப்பிட்டான். எங்க போவா? மீனாட்சி, மீனாட்சி, இங்க வா. பம்பாய் மெயிலுக்கு விபத்து. அடிய பாதம். என்னங்க விபத்துரா? எங்க? பம்பாய் மெயிலுக்கு. அந்த பையன் ஆப்பிட்டான். அதாவது ரேணிகுண்டா அருகே. குண்டாவில மாட்டிக்கிட்டானா? அப்ப சமயக்கட்ட திருடானா? அண்டாவது குண்டாவது. நீ ஒரு சமயக்காரன் தானே, எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகம். ரேணிகுண்டான்னா ஒரு ஊருடா. விவரமா படிங்க. படிக்கிறேன். வேகமாக வந்த பம்பாய் மெயில். ஆமா, இவன் மாத்திரம் வேகமா வருவானா? போலீஸ்காரங்க வேகமா வரமாட்டாங்க. வந்து லவக்கன்னு புடிச்சு விட்டாங்க. கதையே பேசிட்டு இருப்பீங்க, பேப்பர் படிக்க. வேகமாக வந்த பம்பாய் மெயில் ரேணிகுண்டா அருகே தடம் புரண்டு தண்டவாளத்தை விட்டு இறங்கியது. இது வந்து திருட இல்லடி, ரயில். பம்பாய் மேலாவது மாட்டிக்கிறதாவது. அந்த திருடனை பிடிக்க என் தம்பி ஒருத்தனால தான் முடியும். அவனே திருட்ட அயோக்கிய ராஸ்கலாசடி. அவன் எங்க திருடனை பிடிக்கிறது? எச்சிபீடிய பிடிப்பா. நிறுத்துங்க. என் தம்பி எப்ப பார்த்தாலும் திருடங்கிறீங்களே, உங்க வீட்டுல அப்படி என்ன திருடிட்டான்? பொழுது போனா பொழுது முடிச்சா ஒரு தம்பியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு வந்துச்சு, நான் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, உன்ன சொல்லி குத்தம் இல்லடி. உங்க அப்பா நிறையா நடந்து 7 செருப்பு தேஞ்சி என் காலில் வந்து விழுந்து உன்ன கட்டிக்க சொன்னா. எனக்கு அந்த நேரத்துல வேற விதி இல்லாம ஓ கழுத்துல தாலிய போட்டேன். ஓ கழுத்துல தாலிய போட்டதுக்கு ஒரு கழுது கழுத்துல தாலிய போட்டுட்டேன். போய் போட்டுறாங்க, சிக்கல் எடுக்கலாம். இவளை பேச விட்டு போச்சு என் மான மரியாதை எல்லாம். பணம் சாப்பிடுறேன். ஆமா, நீ ஒண்ணு. ஏப்பா, எப்ப பார்த்தாலும் அம்மாவும் நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஆமா, என்ன எப்படிப்பா பெத்தீங்க? அங்கேயும் சண்டைதான். ஏன் கேக்குற இவனோட? ஏத்திக்கிட்டே இருப்பீங்க. கொண்டாடி, இன்னும் பேசாத. சும்மா அங்கவசரத்தை கொண்டா. ஆமா, எங்க போறீங்க? என்ன காக்கா வலிப்பா? அறிவட்ட கழுத. ஒரு மனுஷன் வெளியே தெருவ போறான்னு எங்க போறேன்னு கேட்கலாமான்னு ஏதாவது அறிவு இருக்கா? எத்தனையோ வண்டி வருது, கார் வருது, பஸ் வருது. டஸ்க்கு நேத்து புஷ்குன்னு போச்சு, நான் உசுறு வருமாடி. அதுக்கு தான் கேக்குறேன். எதுக்கு செத்து போற இழுத்து கொண்டு அந்த வீட்டுல போட்டு அழுகுறதுக்கா? ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி, என் தலையெழுத்து. எனக்கு வாச்ச பொண்டாட்டி, வந்த வேலைக்காரன், பிறந்த பொண்ணு எல்லாமே மோசம். கோட்டை கொண்ட வரங்க இன்னும் போத்துக்கிட்டே ஏன் வாங்கிட்டு நீ புடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கோ. கொண்டை 5 வருஷத்தை கொண்ட சேர்ப்பாங்க. எடுப்பாத்துக்கணும். இன்னொன்னு நல்ல வேலை வாயில வச்சா ஊட்டி. எங்க போறீங்க? ஏண்டி பூசணிக்காய்க்கு பிறந்தவளை, இப்பதானே சொன்னேன் போகும்போது எங்க போறேன்னு கேட்காதேன்னு. இப்ப சொல்லுங்க, எங்க போறீங்க? நான் சினிமாவுக்கு போறேன். கந்தசாமி முதலியார் உனக்கு தெரியுமா? போட்டு வருவாரு. ஆமா, போட்டு போட்டவெல்லாம் கந்தசாமி முதலி. பெருசா நாமம் போட்டு வருவாரு. பெருசா நாமம் பார்த்தசாரதி கோயில் யானையில் அடி போடுது. தெரியாதுங்க. தெரியாத கழுத கேட்க வேண்டியதானே. அவன் என் ஃப்ரெண்டு. அந்த அறிவு கட்ட பையன் ஒரு சினிமா தியேட்டர் கட்டியிருக்கானா. என்ன ஃபேமிலி மேன்ங்கிறத கூட மறந்துட்டு அட்மிட் 1ன்னு ஒரு பாஸ் அனுப்பிச்சிருக்கான். அதுக்கு தான் நாங்களும் வர்றோம்னு சொல்றேன். ஏமா, அட்மிட் 1ன்னு ஒருத்தர் நாம போக முடியும். அதுக்கு தான் என் பொண்ணை படிக்க வச்சது. நான் போய் பார்த்துட்டு வந்து நல்லா இருந்தா இன்னொரு நாள் கூட்டு போறேன்டி. பிள்ளைக்கு பாலை கொடுத்து பக்கத்துல போட்டு படு. சினிமாவுக்கு போன இந்த மனுஷன் இன்னும் காணுமே. ஹேமா எங்க போயிட்டா? பாத்ரூமுக்கு போனா கூட என்ன எழுப்புவா. இந்த பொண்ணு சொல்லாம போயிடுச்சு. ஹேமா, 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 பாத்ரூம்லையும் காணோம். ஹேமா,
ஹேமா 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 அம்மாடி ஹேமா ஹேமா அடி கடவடுத்து ஆடி வா ஏங்கடா என்னம்மா கூப்பிடுறோம் தொந்தரவு பண்றீங்க ஹேமாவை காணோம்டா உங்க கூட தான் படிச்சு சொல்லிட்டு போனாரு அதான்டா காணோம் ஹேமா ஹேமாமா தேடி பாருடா ஹேமா ஹேமாமா மீனாட்சி மீனாட்சி நான் கூடத்தை கட்டி வச்சு குயிலே வளர்த்து வச்சு கூடாது இருக்கையிலே என் குயில் போல வாயவில்லை கூட்டு போல நான் அழுதுகிட்டு இருக்கேன் படம் ஆடி அது படம் வலிக்கு விழுந்தவள் ஒரு படம் எடுத்திருக்கான் பாத்ரூம்ல இவன் எத்தனை தடவை வலிக்கு விழுகிறார் அவர் போட்டோ எடுத்திருக்கிறேன் நான் நீங்களும் உங்க சினிமாவும் ஹேமாவை காணோம் எந்த ஏமா எத்தனை ஏமா பெத்தீங்க ஒரு ஏமா தான் பெத்த அவளைத்தான் காணோம் ஏமா என்ன குழந்தை ஆடி காணாம போறதுக்கு உள்ள இல்ல தேடி பாருங்க எல்லா இடமும் பாத்துட்டேங்க என்னடா சொல்ற ஒரு இடம் பாக்கி இல்லைங்க. எல்லா இடத்துக்கும் தேடி பாத்துட்டீங்களா ஆமாங்க. ஏடி படிக்கிற ரூம்ல பாத்தியா பாத்தேங்க படுக்கிற ரூம்ல பாத்தியா பாத்தனே ஐயோ பெட்ரூம் எல்லாம் பார்த்தாச்சா பார்த்தாச்சுங்க. ஏம்மா ஏமா 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 ஏடி மீனாட்சி ஆமா பொண்ணு எங்க படுத்திருந்தது கட்டில்ல ஆமா நீ எங்க படுத்திருந்த கீழே அறிவேட்ட கழுத நான் தான் போகும்போதே சொல்லிட்டு போறேன் பாலை கொடுத்து பக்கத்துல போட்டு படுறீன்னு இந்த அர்த்தராட்சி நேரத்துல வெளியில போகவும் பயமா இருக்கு கை ஓடல காலு ஓடல நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஏமா 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 காணா போனேன். என்ன பண்ணுவேன் ஒரே பொண்ணாச்சு ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் சூடாமணி ஸ்பீக்கிங். பாண்டரங்க புள்ள பேசுற நீங்க தான் காலம்புறா பேசுறீங்களே அங்க யாரு பேசுறா இன்ஸ்பெக்டர் பேசுறாருடி நமஸ்காரம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றீங்கண்ணா. என் டைமை வேஸ்ட் பண்றீங்க. இந்நேரம் எத்தனை திருடனை நான் பிடிச்சிருப்பேன். ஐ அம் கரெக்ட். we are always correct sir திஸ் பாண்டு ஆல்வேஸ் ஹோப்லெஸ் மேன். எஸ். அப்புறம் என்ன ஃபர்தரா என்ன? விஷயம் இருக்கு சார் நம்ம வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு பொண்ண காணான்னு சொல்லுங்க பின்ன என்ன ஒன்ன காணா சொல்ல போறேன் பொண்ணத்தான் காணான்னு சொல்ல போறேன் சார் நம்ம வீட்டுல பொண்ண காணா வாட் நான்சென்ஸ். மொட்டையா பொண்ணை காணோம்னு சொன்னா எப்படி? இல்ல சார் முடியெல்லாம் இருக்கு என் பொண்ணுக்கு இதெல்லாமா சொல்லுவீங்க நான் சுமாரு மிஸ்டர் பாண்டு, என்ன வார்த்தையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுது. பி கேர்ஃபுல். ஐயோ ஐயோ உங்களை அப்படி சொல்லுவேன் மன்னிச்சுக்கோங்க என் சம்சாரம் குறுக்க பேசினா அவளை நான் ஏன்னு சொன்னேன் அதான் அதானே பார்த்தேன். பழைய பங்களா தானே? ஓகே வந்துடுறேன். ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. இன்னி ராத்திரி எங்க போயிருந்தீங்க? சினிமாவுக்கு ஏன் போனீங்க? படம் பார்க்க சார் மிஸ்டர் பாண்டுரங்க, சினிமா படம்னா உங்களுக்கு பிடிக்காதே, ஏன் போனீங்கன்னு கேட்டேன். காசு கொடுத்து பாக்குறதுக்கு தான் சார் பிடிக்காது ஓசியில ஒரு பாசு கிடைச்சது அதுக்காக போனேன் ஓ, எந்த ஷோ எந்த படம்? பாஸ் எல்லாம் 3வது ஷோக்கு தானே கொடுக்கறானுங்க படம் வலிக்கு விழுந்தவள் என் வைஃப் அதே படத்துக்கு போகணும்னு சொல்லிச்சு. போஸ்டரை பார்த்தா ஒரே அக்லியா இருந்தது, எனக்கு பிடிக்கலைங்க. ஐயோ நான் கூட அங்க சினிமா பார்க்க போய் வலிக்கு விழுந்தேன் சார் கம் டு தி பாயிண்ட். நீங்க போறப்ப பொண்ணு இருந்தது, நீங்க சினிமா படத்தை முடிச்சு வர்றப்போ பொண்ணு இல்ல. ஆமா அப்படியா? இது யாரு? உங்க மூத்த பொண்ணா? ஐயோ ஏற்கனவே கோளாரா இருக்கு நீங்க வேற கதையை மாத்தி விட்டு போடாதீங்க சார் அவன் என் சம்சாரம் ஓகே. உங்க பொண்ணு எங்க படுத்திருந்தது? சொல்ல கட்டில் மேல கட்டல்ன்றது எனக்கு தெரியாதா சார்? எங்க படுத்திருந்ததுன்னு தான் கேக்குறேன். கட்டிலுங்கிறது பெட்ரூம்ல தான் சார் இருக்கும் அதுலதான் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். இந்த அம்மா எங்க படுத்திருந்தாங்க? அத பத்தி நீங்க கேட்காதீங்க அவன் எங்க வேணாலும் படுப்பான் அது அப்புறமா நான் கேட்டுக்கிறேன் சார், இந்த அம்மா எங்க படுத்தாங்கன்றது இந்த கேஸுக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓஹோ சொல்லேண்டி நீ எங்க படுத்தேங்கிறது அவருக்கும் தெரிஞ்சு ஆகணுமா கீழே படுத்திருந்தேங்க ஓகே. நீங்க எங்க படுத்தீங்க? நான் படுக்கவே இல்லை சினிமாவுக்குள்ள போனேன் கரெக்ட், இத முன்னாலேயே சொன்னீங்க. ஓகே. ஆமா, தாப்பால்லாம் கரெக்டா போட்டிருந்ததா? ஆமா சார் எப்படி ஆமா சார்னு கரெக்டா சொல்றீங்க? நான் சினிமா போயிட்டு வந்து கதவை தட்டினேன் என் சம்சாரம் வந்து திறந்தா படக்குன்னு குதிச்சேன் இந்த வீட்டுக்கு வேற வழி இருக்கா? ஆஹா எனி அண்டர்கிரவுண்ட்? ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார் எனக்கு பிடிக்காதது என்னங்க வீட்டுக்கு தாப்பா கரெக்டா இருக்குது, ஒரே பாதை, அண்டர் கிரவுண்ட் இல்ல. சினிமாக்கு போறப்ப பொண்ணு இருந்தது, திரும்பி வர்றப்ப பொண்ணு இல்ல. எப்படி சார் உங்க பொண்ணு போயிருக்கும்? அது தெரியாம தானே சார் உங்களை வர வளைச்சேன். மிஸ்டர் பாண்டுரங்கம், இந்த வீட்டை நான் சர்ச் பண்ண போறேன். என்னங்க ஐயா என்ன சொல்றாங்க? சர்ச் பண்ண போறாராம்.
அதாவது நம்ம வீட்டை மாதா கோயில் ஆக்க போறாராம். சார், மாடியில இந்த கடிதம் கிடந்தது சார். பாண்டுரங்கம், உங்க லெட்டர். எனக்கு கண்ணாடி இல்ல, நீங்களே படிங்க சார். பாண்டுரங்க பிள்ளை அவர்களே, உங்கள் பெண்ணை தூக்கி சென்றவன் நானே. உன் சம்சாரம் விடாத விடாதது நீ விடமாட்டேன்ற என்ன இன்ஸ்பெக்டர் மஜாக்கா டிபார்ட்மெண்ட் அவளை கேவலமா? தப்பா நினைக்காதீங்க சார். எனக்கு பொண்ணு போன பாயசத்துல உன் மகளை தூக்கி சென்றவன் நானேன்னு படிச்சீங்களா? நீங்க தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களோன்னு நான் சந்தேகப்பட்டேன் சார். விளையாடுறதுக்கா நாங்க இருக்கோம் மிஸ்டர் பாண்டு. எஸ் சார். This is too bad. சாரி சார். இந்த லெட்டர் நான் படிக்க மாட்டேன். கான்ஸ்டபிள், எஸ் சார், படி. படிங்க சார். யாரும் படிங்க. நீர் இந்த கடிதம் கண்டவுடன் 10 லட்சம் ரூபாயை 10 ரூபாய் நோட்டுகளாக மாற்றி பல்லாவரத்திற்கு பின்புறம் செல்லும் ஒற்றையடி பாதையிலே உள்ள பாழடைந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்புறம் வைக்கவும். ஏன் முன்னால வச்சா பிள்ளையார் எடுத்துக்கு வரா? You are going beyond your limits. உங்க கேஸ நீங்களே கெடுத்துக்க போறீங்க. மேல படி. அப்படி செய்தால்தான் உமது மகளை உம்மிடம் சேர்ப்போம். இல்லையே உமது தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே ஏற்றி இந்த ஊரை ஊர்வலம் செய்ய வைப்போம். இப்படிக்கு பம்பாய் மைல் 109. என்ன பம்பாய் மெயிலா பச்சை குத்துறவனா? நான்சென்ஸ். பாண்டுரங்க பிள்ளை, நான் பலிகரமானவன். இந்த கேஸ நிச்சயமா கண்டுபிடிப்பேன். புரியுங்க. நான் உங்க தோட்டத்தை சர்ச் பண்றேன். சரி இன்ஸ்பெக்டர் சார், என்னாச்சு? ஒண்ணுல சீத பெண் தானே? அதுல என்ன சந்தேகம்? ராமனுடைய மனைவி தானே? அம்மா, சீதை தனியா இருந்ததுனால தானே ராவண தூக்கிட்டு போனா. அந்த இடத்துல அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து அங்க இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருந்திருந்தானா ராவணன் தூக்கி இருக்க முடியுமா சார் சீதையே? புராணமே சேஞ்ச் ஆயிருக்கும். ராமாயணத்துல நீங்க அப்படியே லயிச்சு போயிட்டீங்க சார். லயிச்சா? இழஞ்சு போயிட்டேன். மணி 5 ஆச்சுங்க. இனிமே அந்த பம்பாய் மெயில் வர்றதாவது உங்க பொண்ணை தூக்கிட்டு போறதாவது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலே ஒரு ஈ எறும்பு நுழையாது. நீங்க என்ன கருகுட்டியா வெள்ளமா ஈ எறும்பு வர்றதுக்கு? ஏம்பா, அம்மா இங்க வரலையா? இங்க வரலையே. அங்கேயும் காணுமே. எங்க போயிருப்பா? என்னங்க பாக்கார வந்து காத்துக்கிட்டு இருக்கானுங்க, தோட்டத்திலேயே அம்மாவை காணோம். உங்க அப்பா எங்கம்மா படுத்திருக்காங்க? பெட்ரூம்ல தான். சார், பெட்ரூமுக்கு வாங்க சார். உங்க பெட்ரூம் நான் எங்க தேடி பாக்க சார். வாங்க வாங்க. நான் இங்கதான் படுத்திருந்தேன், அம்மா இங்கதான் படுத்திருந்தாங்க. ஐயோ, வழக்கமா இங்கதான படுப்பா, இங்கேயும் காணவே சார். பதட்டப்படாதீங்க. என்ன லெட்டர்? பாண்டுரங்கம் பிள்ளை உங்களுக்கு தான். படிக்க சார், படிக்க சார். என்னது, அவருக்கு லெட்டர் எல்லாம் எழுத தெரியாதே. என்ன பண்ணுவேன்? எனக்கு கை ஓடல, காலு ஓடல. படிக்கட்டுதான். பாண்டுரங்கம் பிள்ளை அவர்களே, உமது மகளை தூக்கி சென்றவன் நானே. ஏற்கனவே எனக்கு தருவதாக சொல்லியிருக்கும் 10 லட்சம் ரூபாயை நீங்கள் தரவில்லை என்றால் உங்கள் மகளை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. இப்படிக்கு பம்பாய் மெயில் 109. மிஸ்டர் பிள்ளை, நம்ம பிளான் சக்சஸ். என்ன சக்சஸ்? பொண்ணதானே தூக்கிட்டு போறேன்னா இப்போ உங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. எப்படி சார் பொண்டாட்டி போன ஒரு பாடு கவலைப்படாம இருக்கிறது? நோ நோ, அவன் அங்க பாப்பான். இது பொண்ணு இல்ல அம்மா தான் தெரியும், அனுப்பி வச்சிருவான். கவலைப்படாதீங்க. Anyhow, அவனை அரெஸ்ட் பண்ணி நான் அவார்டு வாங்கல. இன்ஸ்பெக்டர் சூடாமணி இல்ல. All the constables follow me. அருமை ஏமாவே, சின்ன வயசுல இருந்தே டெவலப்மெண்ட அணுவணுவா ரசித்ததோட கோளாறுதான் இங்கு தெரிந்து. கண்ணே ஹேமா, உன் அமுல் பேபி பேசும் அஜந்தா போசும் என்னை அப்படியே பித்தனாக்கி விட்டன. எங்கே என்னை திரும்பி பார்த்து கட்டிப்பிடித்து இச்சென்றோர் முத்தம் கொடு பார்க்கலாம். கண்ணே அக்கா, நீயா உண்மையா போயிட வர்ணிச்சேன். அம்மா உயிரோட இருந்திருந்தா அவளையும் கொண்டு வந்து வர்ணிச்சிருப்பாடா. ஐயோக்கிய ராஸ்கல். ஆள் மாத்தி கொண்டு போட்டாங்க. தெரியாதனமா நடந்து போச்சு. தெரியாதனமா உன்னை தம்பியா பெத்தாளே எங்க அம்மா, அவளை சொல்லணும்டா. ஏண்டா
இதை தூக்கிட்டு வந்தவங்க இருட்டுல கொண்டாந்து போட்டிருந்தா வெறி பிடிச்ச நாயே நீ முறந்தவரை நடந்திருந்தா. மை காட், மிஸ்டேக் நடந்து போச்சுக்கா. நீ மனுஷனா பிறந்ததே மிஸ்டேக்குடா. நாயா நரியா பிறக்க வேண்டிய நீ என் தம்பியா வந்து பிறந்த பாரு, அது என் தலையெழுத்துடா, தலையெழுத்து. உன் மக மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? இன்னும் என் மகளை நினைக்கிற? அக்கா மேலேயே நியாயம் இல்லாதவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் தெருவுல விட்டுட்டு போயிடுவாடா. டேய், நீ செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் ஆனா ஒரு நாள் நிச்சயம் உன்னை தண்டிப்பான்டா. நான் வரேன். தைரியமா இருக்கப்பா. எப்படிமா தைரியமா இருக்கிறது? ஒன்ன தூக்கிட்டு போய் 10 லட்சம் கேட்டான். அவளை நிறுத்து பார்த்து எடைக்கேட டபுளா கேட்டான். நான் எங்கம்மா போவேன்? மீனாட்சி, மீனாட்சி, பாவி, என்ன எப்படி விட்டுட்டு போக உனக்கு மனசு வந்தது? நான் காராம போனேன், என்ன யாராவது தேடி வந்தீங்களா? நானா வந்தேன். நீ போன இடம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா அந்த பயோக்க பம்பாய் மேல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். என்னங்க செய்வான்? என்ன தூக்கிட்டு போனது என் தம்பி. உன் தம்பியா? அட பாவி. சரதா, நீ சின்ன வயசுல அவனை தூக்கி வளர்த்தி இல்ல, அதுக்கு பதிலா இப்ப உன்னை தூக்கிட்டு போய் வளர்க்கறதுக்காக கொண்டு போயிருக்கிறா. அவன் என்ன சொன்னான் தெரியுமாங்க? கண்ணே, பூங்கொடியே, என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடு. விவரம் தெரியாத பையன். உன்னை கட்டி பிடிக்க முடியாம தானே நானே உனக்கு முத்தம் கொடுக்காம விட்டுட்டேன்.